தந்தை, மைந்தர், தூயாவியின் திருப்பெயராலே இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதில் இல்லங்களில் இருந்து மனதால் இந்த தொழுகையோடு இணைந்து கடவுளை தொழுகிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். உண்மையிலே இந்த தொழுகை நம்முடைய வாழ்வில் மிகுந்த ஆசீர்வாதமாக, நன்மையாக, நமக்கு சமாதானத்தையும் இந்த பொல்லாப்பிலிருந்து விடுதலையும் தருகிற தொழுகை அமைய எல்லாம் வல்ல ஆண்டவர் உதவி செய்வாராக. பரிசுத்த அலங்காரத்துடனே கடவுளை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். தம்மை நம்புகிற யாவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனியன்றி கண்மலையுமார். என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செம்மைப்படுத்துகிறவர் அவரே. ஜெபிப்போம். எங்கள் அன்பு ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆச்சரியமான கிருபையினால், அன்பினால் எங்களை தாங்கி நடத்துகிறவரே, அப்பா, மகிழ்வான இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம். இந்த கொள்ளை நோயின் காலகட்டத்தில் ஆலயத்தில் வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து ஆராதிக்க இயலாத சூழலிலும் இல்லத்திலே இருந்து இதயத்தால் இணைந்து ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்கு கடவுளுங்களுக்கு வாய்ப்பையும் வழியையும் தந்திருக்கிறபடியால் கோடி நன்றிகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து படைக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் ஒவ்வொரு நிமிடமும் தங்கள் வாழ்வுக்காக, தங்களுடைய உயிருக்காக எவ்வளவோ போராட்டங்களை போராடுகிறார்கள். எல்லா மக்களுக்கும் வருகிற நாட்களை ஆசீர்வாதமாக்கியும் சமாதானம் உள்ளதாக்கியும் ஆண்டவர் தர வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இத்தொழுகையில் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர கிருபை செய்யும். உம்முடைய ஆற்றலை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். உம்முடைய தயவை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அதன் மூலமாய் தொடர்ந்து இந்த வருகிற நாட்களில் இந்த உலகத்திலே மிக பாதுகாப்போடு வாழவும், உம்முடைய ஆற்றலினால் நாங்கள் பலம் பெற்று வாழவும் எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். தொழுகையின் எல்லா பகுதிகளிலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். அனைவரையும் ஆசீர்வதியும். கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் தந்தையே, ஆமீன். ஆண்டவருக்கு புகழ்ச்சியாக ஞானப்பாடல் 7வது பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் 7. நாம் தேவ சன்னிதானத்தில் மகா மகிழ்ச்சியாக. What
செலுத்தும் கர்த்தாவுக்கே புகழ்ச்சி. மேலான அற்புதங்களை செய்தனை பூரிப்பாக்கி என் மேல் விழுந்த பாரத்தை இரக்கமாய் விலக்கி ரட்சித்த மாதயாபர துதிக்கு என்றும் பாத்திர கர்த்தாவுக்கே புகழ்ச்சி. மெய்மார்க்கத்தாரே கர்த்தரை துதித்துக் கொண்டிருங்கள். அவர் சிறந்த நாமத்தை எந்நேரமும் தொழுங்கள். அவரெல்லாம் படைத்தவர் கர்த்தாதி கர்த்தரானவர். கர்த்தாவுக்கே புகழ்ச்சி. சங்கீதக்காரன் தாவீது இப்படி சொல்லுகிறான்: என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என்னை பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். கண்களை மூடி நாம் இருக்கிற நிலையிலேயே அவரை நோக்கி பார்ப்போம். நம்மை தாழ்த்தி நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துவோமே. அன்பானவர்களே, நாட்கள் மிகவும் கொடியதாய் இருக்கின்றன. நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் நிதானிக்க முடியாதபடி ஒவ்வொரு நாளும் மிகவும் கேடு நிறைந்ததாக இருக்கின்றன. இந்த பொல்லாத நாட்களில் ஆண்டோடைய கிருபை, ஆண்டோடைய தயவு நம்மை தாங்குகின்றது. ஆகவே அவருடைய கிருபை இன்னும் தேடி, அவருடைய தயவை இன்னும் நாடி, அவருடைய இரக்கத்தை இன்னும் நாம் பெரும்படியாய் நம்முடைய பாவங்களை, நம்முடைய குறைகளை, நம்முடைய அக்கிரமங்களை ஆண்டோடத்தில் அறிக்கையிட்டு அவர் தருகிற மன்னிப்பை பெற்று அவருடைய இரக்கத்தில், அவருடைய கிருபையில் தொடர்ந்து நாம் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, தவறு செய்வது மனித இயல்புதான். ஆனாலும் தவற்றிலிருந்து திருந்தி வாழ்வது மனிதனுக்குரிய பொறுப்பாக இருக்கிறது. தவறு செய்வது மனித இயல்புதான் என்றாலும் அந்த தவறிலிருந்து திரும்பி வாழ்வது நம்முடைய கையில் இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு. இந்த காலை வேளையில் நம்முடைய தவறுகளை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே திரும்பி மீண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிற பொறுப்பை கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோமா? ஆண்டவர் அநேக காரியங்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார். அன்பை கற்று தந்திருக்கிறார். நம்முடைய அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று கற்று தந்திருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே நாம் அன்புள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை உள்ளத்திலே கேட்டு பார்க்க வேண்டும்.
உதவி செய்ய வேண்டும் என்று கற்றுத் தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்வில் இதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே தேவையில் இருப்போருக்கு நாம் உதவி செய்திருக்கிறோமா, உதவி செய்கிறோமா என்பதை நாம் நம்முடைய மனதிலே கேட்டு பார்க்க வேண்டும். இந்த உலகை நாம் பண்படுத்தி பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். இந்த இயற்கை, நாம் இன்றைக்கு இந்த உலகின் வழியாய் பெற்றுக்கொள்கிற நன்மைகள், இதெல்லாம் உலகம் தந்தது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இதை நாம் பாதுகாக்க வேண்டும். உண்மையிலேயே இந்த உலகை, இந்த இயற்கையை நாம் பாதுகாக்கிறோமா? நமக்கு எப்படி இந்த இயற்கை தரப்பட்டதோ அதே போல அடுத்த சந்ததிக்கும் அதே போல நாம் கொடுப்பதற்கும் நாம் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். இந்த இயற்கையை நாம் பாதுகாக்கிறோமா? இதிலெல்லாம் நாம் தவறு செய்திருக்கிறோம். ஆகவே இந்த காலை பொழுதில் ஆண்டவரிடத்தில் தாவீது அரசன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து சொன்னதை போல, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று தன்னுடைய பாவத்தை உணர்ந்ததை போல நாம் செய்த தவறுகளை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்போம். நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர், என்னுடைய பாவத்தை உம்முடைய இரத்தத்தினால் மன்னித்தீர், மீண்டும் நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லுகிற அளவில் அந்த பாடல் வரிகளோடு இணைந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்வோமே. நான் பாவிதான் பயத்தினால் அலைந்து பாவபாரத்தால் அழிந்து மாண்டு போவதால் என் மீட்பரே வந்தேன். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் யாரெல்லாம் தங்களுடைய இல்லத்திலே இருந்தாலும் இந்த தொழுகை வழியாய் தங்களுடைய உணர்வு குத்தப்பட்டவர்களாய், நாங்களும் பாவம் செய்திருக்கிறோம், அன்பை நாங்கள் கற்றிருக்கிறோம், அன்பை நாங்கள் கடைபிடிக்க தவறிவிட்டோம், உதவி செய்ய வேண்டும் என்று கற்றிருக்கிறோம், ஆனால் அதன்படி எங்கள் வாழ்க்கையை நடத்தவில்லை, இந்த இயற்கையை, இந்த உலகை பாதுகாக்க வேண்டும் என்று கற்றிருக்கிறோம், ஆனால் இந்த இயற்கைக்கு நாங்கள் எதிராக வாழ்கிறோம் என்று சொல்லி யாரெல்லாம் தாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து, ஆண்டவரே எங்களை மன்னியும், எங்களை மன்னியும் என்று யாரெல்லாம் கேட்கிறார்களோ, அப்பா நம்முடைய மக்களுக்கு இறங்கி எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து பாவங்களை நீங்களாக்கி உம்முடைய பரிசுத்த இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்கிற நல்ல பாக்கியத்தை தந்தருள்வீராக. ஆமீன். பாவங்களை மன்னிக்கப்பட்ட நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து நன்றி சொல்லுவோம். அவருடைய இரக்கங்கள் மிக பெரியது, அவருடைய தயவுகள் மிக பெரியது. அன்பானவர்களே, இன்றைக்கு வரைக்கும் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கிருபைதான். இந்த நொடியில், இந்த நேரத்தில் எத்தனையோ மக்கள் நம்மை விடவும் மேலானவர்கள், நம்மை விடவும் சிறந்தவர்கள், படிப்பிலும் அறிவிலும் நல்ல மனிதத்தன்மையிலும் ஆற்றலிலும் சிறந்த எத்தனையோ நல்ல மனிதர்கள் இந்த நாளில், இந்த நேரத்தில் மரண போராட்டத்தோடு போராடுகிறார்கள்.
அவர்களை விடவும் நான் ஒன்றும் உயர்ந்தவர்கள் அல்ல, விசேஷித்தவர்கள் இல்லை. ஆனாலும் ஆண்டுடைய இரக்கம், ஆண்டுடைய கிருபை நம்மீது இருப்பதற்காக நன்றி சொல்லுவோம். இலவசமாய் நாம் சுவாசிக்கும்படியாய் அவர் உயிர் மூச்சை தருவதற்காக நன்றி சொல்லுவோம். இந்த கொரோனாவினால இறந்ததை விடவும் உயிர் மூச்சு கிடைக்காம நம்முடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் அதிகம். அன்பானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு அதிசயமாய் நமக்கு இலவசமாய் சுவாசிக்கும்படியாய் இந்த உலகில் இந்த இயற்கை வழியாய் நமக்கு உயிர் மூச்சு தருகிறார், தந்து வருகிறார். நன்றி சொல்வோம். ஒவ்வொரு நாளும் பலத்தோடும் சுகத்தோடும் பாதுகாக்கிறார். பலவீனங்களும் சுகவீனங்கள், சோதனைகள், சோர்வுகள் நம்முடைய வாழ்வில் இருந்தாலும் இந்த பலவீனங்களை எல்லாம் மாற்றி, இந்த பலவீனங்களிலிருந்து பலம் தந்து நம்மை தாங்குகிறார். சோதனைகளிலே நமக்கு உதவி செய்கிறார். எல்லா உணர்வுகளோடும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவர் செய்கிற நன்மைகள் பெரியது. இந்த ஊரடங்கு நாட்களிலும் நமக்கு உணவு குறையாதபடி, நாம் வாடும்படியாய் உணவு குறையாதபடி நமக்கு உதவி செய்திருக்கிறார். உன் அப்பத்தை உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதை போல நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் உணவு தருகிறார். எல்லாவற்றையும் எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய நன்றி மன்றாட்டை எல்லாம் ஒன்று திரட்டி சங்கீதக்காரனுடைய ஸ்தோத்திர ஜபத்தோடு இணைந்து கடவுளை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பஸ்தநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவருக்கு நன்றி சொன்ன நாம் அவர் கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் பஸ்துவிடுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரு. எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். உட்காருவோம். இந்த நாளுக்குரிய திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். படிக்கும்படியான திருமறை பகுதி ஆதியாகமம் புஸ்தகம் 21வது அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 20 முடிய. ஆதியாகமம் 21:14 முதல். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். படிக்கும்படியான திருமறை பகுதி படித்தாயிற்று. கடவுளுக்கு மாட்சிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த காலை பொழுதில் மீண்டும் நாங்கள் உம்மை போற்றுகிறோம். நெருக்கடியான இந்த நாட்களில் எங்கள் நாட்டின் மக்களை உம்முடைய அன்பு கரங்களிலே தருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பொல்லாத கொள்ளை நோயினால்
தங்கள் வாழ்வை இழந்து கொண்டிருப்பதை நாங்கள் அறிகிறோம். ஒவ்வொரு நாளின் செய்திகளை நாங்கள் பார்க்கிற பொழுது எங்கள் மக்கள் படுகிற கஷ்டங்களை, எங்கள் மக்கள் படுகிற வேதனைகளை, எங்கள் மக்கள் படுகிற உயிருக்கு போராடுகிற போராட்டங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது அப்பா மிகவும் வேதனையாக இருக்கிறது சுவாமி. எங்களை போன்ற மக்கள், எங்களை விடவும் சிறந்த மக்கள் இவ்வளவு வேதனைகள் படுகிற இந்த சூழல் எங்கள் நாட்டின் ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக பல்வேறு மருத்துவமனைகளிலும் ஆண்டவரே, பல்வேறுபட்ட இடங்களிலும் இல்லங்களிலும் இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கடவுளே, இரக்கம் செய்ய வேண்டும். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட அந்த பர்தலேமை அவருக்கு இரக்கம் செய்த ஆண்டவர். ஆண்டவரே, எங்கள் மக்களுக்கும் எங்கள் நாட்டில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆக்சிஜன் தட்டுப்பாடுகள் எல்லாம் நீங்க, தடுப்பூசிகள் கிடைக்க, வேண்டிய சிகிச்சைகள், மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்க, படுக்கை வசதிகள் கிடைக்க, ஆண்டவரே மருத்துவருடைய உதவிகள் கிடைக்க, எல்லா உதவிகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எல்லா மாநிலங்கள், எல்லா மாவட்டங்கள், மாநில அரசுகள் ஆண்டவரை இதற்கென்று அதிகமாய் பிரயாசம் எடுக்கவும், அந்த பிரயாசங்கள் எல்லாம் எங்கள் மக்களுக்கு உயிர் காப்பதா அமையவும் கடவுளங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் மாநில அரசும் மிக அதிகமாய் முழு மூச்சோடு இதற்கென்று முயற்சிக்கிறார்கள், வேகமாய் பணியாற்றுகிறார்கள். கடவுளே, அந்த முயற்சிகளும் அந்த பணிகளும் உண்மையிலேயே நல்ல முடிவுகளை கொண்டு வரவும், வெற்றியுள்ள நல்ல முடிவுகளை கொண்டு வர உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்பு கடவுளே, இதற்கென்று தங்களை முன்களத்தில் நின்று பணியாற்றுகிற அன்பான மருத்துவர்கள், தாதியர்கள், சுகாதார பணியாளர்கள், காவலர்கள், இன்னுமா எத்தனையோ தன்னார்வ தொண்டு நிறுவனங்களிலே பணியாற்றுகிறவர்கள், தனி ஆட்கள் என்று சொல்லி எத்தனையோ மக்கள் இன்னும் அதிகமாக இதற்கென்று தங்களை ஈடுபடுத்துகிறார்கள் சுவாமி. தங்கள் உயிரை பணயம் வைத்து இதற்காக உழைக்கிற, இதற்காக பணியாற்றுகிற எல்லா மக்களையும் உடைய அன்பு கரத்திலே தருகிறோம். மருந்துகளை கண்டுபிடிக்கிற, தடுப்பூசிகளை உற்பத்தி செய்கிற எல்லா மக்களையும் உடைய அன்பு கரத்திலே தருகிறோம் சுவாமி. அவர்களையெல்லாம் நாங்கள் ஜெபத்தால் தாங்குகிறோம். எங்கள் ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பை தருவீராக. எங்கள் ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு வேண்டிய நல்ல பராமரிப்பை தருவீராக. அவர்களுக்கும் குடும்பங்கள், அவர்களுக்கும் பிள்ளைகள், அவர்களுக்கும் உறவுகள், அவர்களுக்கும் வாழ்க்கை இருக்கிறது சுவாமி. அனைவரையும் ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைக்காக உம்மிடத்திலே வருகிறோம் சுவாமி. எங்கள் திருச்சபையின் மக்களை உம்முடைய அன்பு கரங்களிலே தருகிறோம். எங்கள் திருச்சபையின் மக்களும் இந்த நாட்களில் ஆண்டவரே, இந்த காலநிலையின் மாற்றத்தினாலும், இந்த கொள்ளை நோயிலிருந்து பாதிப்பினாலும் எத்தனையோ மக்கள் பலவேறுபட்ட உபாதைகளினால், பலவீனங்களினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அவர்களையெல்லாம் உம்முடைய அன்பு கரத்திலே தருகிறோம். கடவுளே, என சுத்தம் உண்டு, நீ சுகமாக என்று சொன்ன அந்த வார்த்தையினுடைய வல்லமை எங்கள் மக்களுக்கு கிடைக்க வேண்டுமே என்று மன்றாடுகிறோம். எல்லாருடைய பலவீனங்களும் மாறட்டும், எல்லாருடைய சுகவீனங்களும் மாறட்டும் சுவாமி. அநேக மக்கள் பயத்திலிருந்தே அதிகமாய் பலவீனப்படுகிறார்கள் சுவாமி. பயந்து அதன் மூலமாய் பலவீனப்படுகிற மக்களும் இருக்கிறார்கள். உண்மைதான். இந்த பலவீனத்தை நினைத்தாலே, இந்த கொள்ளை நோய் நினைத்தாலே எல்லாரும் பயப்படுகிற சூழல் சுவாமி. இந்த பயங்களும் கொள்ளை இந்த பலவீனங்களை கொண்டு வருகிறது. அதற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் ஆண்டவர் தைரியத்தையும், அதே நேரம் நாங்கள் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்பையும் உணர்வையும் எங்கள் மக்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். ஆண்டவரே, வயோதிப பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் பலவீனத்தோடும் வயோதிப சுகவீனத்தோடும் இருக்கிறார்கள்.
அவர்களுக்கும் நல்ல பலனை ஆண்டவர் தாரும். உம்முடைய உதவியை நம்முடைய மக்களுக்கு ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய பாதுகாவலை தாரு. பெற்றோர் பிள்ளைகள் அனைவரையும் பாதுகாரும். எங்கள் மக்கள் ஒவ்வொரு நாளும் தங்கள் வாழ்வு நிமித்தமாய் வேலை நிமித்தமாய் வெளியே சென்று வருகிறவர்கள் ஆண்டவரே, தங்கள் வாழ்வு நிமித்தமாக தங்கள் வேலை நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் வெளியே சென்று வருகிற பொழுது ஆண்டவர் பத்திரமாய் எங்கள் மக்களை பாதுகாரும். அதே வேளையில் நாங்களும் தேவையில்லாமல் வெளியே சுற்றி திரியாதபடிக்கு எங்களை நாங்கள் கருத்தாய் காத்து கொள்ளவும் எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் அனைத்தையும் ஆண்டவர் பராமரியும். எந்த குடும்பங்களும் இந்த கொடிய நாட்களில் உணவின்றியோ வறுமையிலேயோ வாடாதபடிக்கு அத்தனை குடும்பங்களும் அத்தனை மக்களும் தங்கள் வாழ்வதற்கான அடிப்படை வசதிகள் அடிப்படை தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு வாழ்வதற்கு உணவெல்லாம் பெற்று வாழ்வதற்கு தகப்பன் கிருபை செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, எங்கள் சின்ன குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கொள்ளை நோய் இளைஞர்களை சின்ன குழந்தைகள் அதிகமாய் பாதிக்கிறது என்று படிக்கிறோம் சுவாமி. கடவுளே, எங்கள் மக்களை உம்முடைய இரத்தத்தினால் முத்திரையிடுவீராக. எங்கள் கை குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள், சிறார்கள், வாலிபர்கள் அனைவரையும் உம்முடைய இரத்தத்தினால் முத்திரையிட வேண்டும் என்று சொல்லி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி உம்மிடத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. அன்பு கடவுளே, எங்கள் பிள்ளைகளுடைய கல்வியை அன்று பொறுப்படுத்திக் கொள்ளும். குறிப்பாக 12ஆம் பிள்ளைகள் தேர்வுகளுக்காய் ஆயத்தப்படுகிறார்கள். நிச்சயம் தேர்வு நடைபெறும் என்பதை நாங்கள் அறிய பெற்றிருக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் மிகச்சிறப்பாய் இந்த கொடிய நாட்களில் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் தேர்வெழுதி நல்ல வெற்றி பெறவும் கிருபை செய்யும். அந்த உயர்கல்வியிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றியை தாரும். வேலைக்காய் காத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த தடைகள் எல்லாம் மாறி, இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி வேலை வாய்ப்பு பெறுவதற்கு வேண்டிய சூழலை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காய் ஆயத்தப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கொடிய நாட்களில் திருமணம் நடத்துவதற்கு ஆயத்தப்படுகிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுளே, அத்தனை குடும்பங்களையும் கண்ணோக்கி பாரும். திருமணம் எந்த தடையும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல், இடையூறும் இல்லாமல் மிகச்சிறப்பாய் நடைபெற ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காக காத்திருக்கிற மக்களுக்கு திருமண தடைகளை எல்லாம் மாற்றுவீராக. ஆண்டவரே, குழந்தை செல்வங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு உதவி செய்யும், அற்புதங்களை செய்யும். எங்கள் மக்களுக்கு நல்ல அற்புதமான விடுதலைகளை, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்ப்பிணி ஸ்திரீகளை பலப்படுத்தும். கர்ப்பகாலம் முழுவதும் தாங்கி ஏற்ற நாட்களில் நல்ல விடுதலையை பெற்று பாதுகாக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம் சுவாமி. அன்பு கடவுளே, எங்கள் சுற்றுவட்டார மக்கள், இந்த கிராமத்திலே வாழ்கிற மக்கள், எங்கள் குலசேர வட்டாரத்திலே வாழ்கிற எல்லா சமய மக்களையும் ஆண்டவர் பாதுகாரும், ஆண்டவர் பராமரியும். யாருக்கும் எந்த தீங்கும் அணுகாதபடி எங்கள் மக்களை கண்மணி போல பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பு ஆண்டவரே, தொடர்ந்து அனாதைகள், கைவிடப்பட்டோர், விதவைகள், துக்கப்படுவோர், துயரப்படுவோர், வேதனையில் இருப்போர் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள் அனைவரையும் ஆண்டவரே, எல்லா மக்களையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கள் நாட்டை ஒரு முறை கூட உம்முடைய அன்பு கரத்திலே தருகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதியும், எல்லாரையும் பராமரியும். எங்கள் திருச்சபை மக்கள், ஒவ்வொரு குடும்பங்கள், எங்கள் திருச்சபையின் ஊழியங்கள் எல்லாம் உம்முடைய அன்பு கரத்திலே தருகிறோம். அனைத்தையும் ஆண்டவர் உம்முடைய அன்பு கரத்தினால் அரவணைத்து நடத்தும்படியாய், வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாளை எண்ணி பார்த்து மகிழ்கிற அத்தனை மக்களுக்கும் நீடித்த சுகத்தையும் நல்ல சுகமான வாழ்வையும் சமாதானத்தை தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை உம்முடைய அன்பு கரத்திலே தருகிறோம். ஜெபித்த ஜெபங்களை தயவாய் கேட்டு அற்புதங்களை செய்யும். நீ இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமீன். ஆண்டுடைய வார்த்தைக்காக ஆயத்தப்படுவோம். அதற்கு துணையாக அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, அகமகிழ்ந்தே என்ற பாடலை பாடுவோம். அர்ப்பணி கீதம்
333வது பாடல். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, மாசற்றவும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, மாசற்றவும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் கிரியைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செய்கைகள் மகத்துவமானதே. கர்த்தரே உம் கிரியைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றிவிட்டீரே. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பானவர்களே, ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஓய்நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பாக ஆலயத்தில் நாம் வர முடியாவிட்டாலும் இல்லங்களில் அமர்ந்திருந்து கர்த்தரை தியானிக்கவும், உண்மையிலேயே அவரோடு பேசவும், நம்முடைய நம்பிக்கையை கிறிஸ்துவுக்குள் வெளிப்படுத்தவும் ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்பிற்காக அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கடினமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். என்னவென்று தெரியாத, எப்பொழுது நடக்குமென்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்கிறோம். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நம்மை ஆண்டவர் பாதுகாத்து வருகின்றார். உள்ளத்தின் ஆழத்தில் அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கூடிய மட்டும் அரசனுடைய வழிகாட்டுதலை நாம் பின்பற்றி நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியதும், இருக்கிற இடத்தில் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டியதும்
மிக முக்கியமான ஒன்று. ஆகையினாலே மிக அன்போடு நான் முதலேயே கேட்டுக்கொள்கிறேன், தேவையில்லாமல் நாம் வெளியே செல்வதும், தேவையில்லாத இடங்கள் நாம் சென்று நம்முடைய நேரத்தை வீணாக்குவதும் தவிர்த்து வீட்டிலே நாம் அமைதியாக இருந்து கர்த்தரோடு பேசுவதும், நம்முடைய வாழ்விலே இறைவனோடு உள்ள உறவை வலுப்படுத்தவும் உங்களை மிகவும் அன்போடு நான் முதலாக கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலேயே உங்களுடைய ஜெபங்கள், தந்தோரின் ஆதரவு அனைத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். அன்பான சபை மக்கள், குறிப்பாக இந்த ஊடகம் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அனைவரையும் நாங்கள் குலசேரன் சேர திருச்சபையின் சார்பிலே மீண்டும் வாழ்த்துகிறோம். நிச்சயமாக இந்த பிரச்சனையெல்லாம் மாறி ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் எங்கள் நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு நாம் கர்த்தர் சமூகத்தை காப்பது ஜெபிப்போம். இறையால் அருளும் ஆற்றலும் தொடர்ந்து நம்மோடு நிறைவாக தங்கியிருப்பதாக. நாம் அமர்ந்தவாறே கண்களை மூடி கர்த்தர் வார்த்தைக்கு என்று அவருடைய திருசமூகத்தை நோக்கி பார்க்கலாம். ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆலயத்தில் வர முடியாவிட்டாலும் இல்லங்களில் அமர்ந்திருந்து கிறிஸ்துவோடு பேசுவதும், நீர் பருகின்ற வார்த்தையை கேட்டு தியானித்து உட்கொள்வதும் வாழ்வில் மிகுந்த ஆசீர்வாதம் சுவாமி. இந்த நாளிலும் இந்த வார்த்தைக்கென்று காத்திருக்கிறோம். எங்களோடு பேசும். நீர் பேசுகின்ற வார்த்தைகள் எங்களை தைரியப்படுத்துவதாகவும் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தாமைய அருள் தாரும். நீர் பேசும்போது முன்னேறியே உள்ள கதலை திறந்து உன் வார்த்தைக்கு கீழ்ப்படையவும் அருள் தாரும். பேசின அடியவளையும் உன் சிலுவை நிலையில் மறைத்துக் கொள்ளும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கையில் நல்ல பிதாவே, ஆம். அன்பானவர்களே, இந்த நாளின் சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏசாயா 41:17 நான் வாசிக்கிறேன். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் மாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். கிறிஸ்தவத்தில் ஆண்டு தம்பிருக்கின்ற ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் என்று சொல்வது, நாம் ஜெபிப்பதும் நம் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதும். இன்று நாம் பெற்றிருக்கின்ற மிக மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் அது. நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்கிறார், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் பெறுகிறார். இது நாம் ஆத்மீக வாழ்விலே பெற்றிருக்கின்ற மிக மிக முக்கியமான ஒரு ஆத்மீக அனுபவம். வாழ்விலே நொந்து போகும்போதும், துன்பங்கள் வரும்போதும், பிரச்சனைகள் வரும்போதும் மனம் திறந்து நாம் ஆண்டோடு பேசுகிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்கிறார். இது நமக்கு கற்ப பந்திருக்கின்ற பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எங்கே சென்று நான் கஷ்டத்தை சொல்ல முடியும் என்று சொல்லும்போது, யாழத்தில் சென்று நம் பிரச்சனைகளை சொல்வது என்று சொல்லும்போது, எண்ணும்போது, நாம் மனதார கர்த்த சமூகத்தை வந்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் உண்மையிலேயே நம்முடைய பிரச்சனையை மாற்றுகிறார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு தாயை பாருங்கள், தன் பிள்ளை அழும்போது அந்த தாயினுடைய உள்ளமெல்லாம் துடிக்கும். ஆனால் பிள்ளை எல்லாவற்றையும் அழுது கொண்டு தான் இருக்கும்.
எல்லாவற்றுக்கும் அழுது கொண்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும், பசிப்பாலும் அழும், ஒரு எறும்பு கழிப்பாலும் அழும், பக்கத்தில் சத்தம் கேட்பாலும் அழும், எது கேட்பாலும் அந்த பிள்ளை அழுது கொண்டே இருக்கும். ஆனால் தாய்க்கு நன்கு தெரியும் பிள்ளை எதற்கு அழுகிறது, என்ன வேண்டும் என்று ஓடோடி வந்து அந்த பிள்ளை அழும்பொழுதெல்லாம் அந்த பிள்ளைக்கு உணவு வேண்டுமென்றால் உணவு கொடுப்பாள், ஆதரவு கரம் வேண்டுமென்றால் ஆதரவு கொடுப்பாள், துன்பம் என்றால் உடன் இருப்பாள், நோயினால் அழும்பொழுது நோயை நீக்குகிறாள். இப்படி ஒரு பிள்ளை அழும்போது அந்த பிள்ளை ஏன் அழுகிறது, எதற்கு அழுகிறது, என்ன தேவை என்பதை உடனடியாக அதை பார்த்து நிவர்த்தி செய்வதுதான் ஒரு தாய். திருமலை சொல்கிறது, தாயின் அன்பை விட அருள்நாளுடைய அன்பு மேலானது. நாம் எப்பொழுதெல்லாம் ஒரு பிள்ளையை போன்று கதறி அழுகிறோமோ, ஒரு பிள்ளையை போன்று நான் என்ன செய்வேன் என்று நாம் துடிக்கிறோமோ, குழந்தைக்கு என்ன செய்வேன்னு தெரியாது. அது உணர்வுகளை அழுகின் வாயிலாய் வெளிப்படுத்தும். அதுதான் முதல்ல சொன்னேன், ஒரு பிள்ளைக்கு எறும்பு கழிப்பால் எறும்பு கழிப்பது என்று சொல்ல தெரியாது, பசிப்பால் பசிப்பது என்று சொல்ல தெரியாது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தையினால் தான் சொல்ல தெரியும், என்னன்னா அழுகை. ஒரு பிள்ளை தன் உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒரே ஒரு ஊடகம் என்னன்னா அழுகை மட்டும்தான். அழுகை வாயிலாய் அந்த பிள்ளை தன் கஷ்டத்தை வேதனையை வெளிப்படுத்தும் போது தாய் அதை அறிந்து உதவி செய்கிறாள். அன்பானவர்களே, திருமறை நமக்கு தருகின்ற நம்பிக்கையின் செய்தியும் அதுதான். கர்த்தரிடத்தில் நாம் எப்பொழுதெல்லாம் நம் உணர்வை வெளிச்சொல்ல முடியாமல் அழுது வெளிப்படுத்துகிறோமோ, நான் என்ன செய்வேன் என்று தெரியாமல் கர்த்தரிடத்திலே நாம் வெளிப்படுத்துகிறோமோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு தயவு காட்டுகிறார். நான் வாசித்த இந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட பாருங்கள், எளிமையும் சிறுமையுமானவர்கள் பாகத்தால் நாவு வறண்டு, அழகான வார்த்தை பாருங்கள், எளிமையும் சிறுமையுமானவர்கள் பாகத்தினால் நாவறண்டு அழுது புலம்பும் போது. நான் அந்த வசனத்தை படித்த பொழுது உண்மையிலேயே இன்றைய சூழ்நிலை நினைவில் வந்தது. அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகளை நான் எண்ணி பார்த்தேன். எளிமையானவர்கள், சிறுமையானவர்கள், வாழ்க்கையிலே சிறுமையாக்கப்பட்டவர்கள், எளிமையாக்கப்பட்டவர்கள், அடுத்த நிமிடம் எப்படி வாழ்வது என்று அறிய முடியாமல் தவித்து போய் கதறி அழுகிறவர்கள், அடுத்த நிமிடம் எப்படி என்ன செய்வேன்னு தெரியாமல், எங்க போவேன் என்ன செய்வேன்னு தெரியாமல் கதறி துடிக்கிறவர்கள், அதான் எளிமையும் சிறுமையுமானவர்கள். அழுது நாவு வரலும் போது, அழுது நாவு வரலும் போது உங்களுக்கு தெரியும் இல்லையா, இன்றைக்கு பணம் இருக்கிறது, மருத்துவமனையில் இடமில்லை, செல்வம் இருக்கிறது, வாழ முடியவில்லை, உணவு இருக்கிறது, சாப்பிட முடியவில்லை, எல்லாம் இருக்கிறது, ஒன்றுமில்லை. இதுதான் இயேசு சொல்கிறார், எளிமையும் சிறுமையுமானவர்கள் அழுது பாகத்தினால் நாவுகள் வரலும் போது. நம்ம இன்னைக்கு இந்த சூழ்நிலை நாம் இருக்கிறோம். அழுது அழுது நாவெல்லாம் வறண்டு போய் என்ன செய்வேன் என்று தெரியாமல் நாவெல்லாம் வறண்டு போகும்போது ஆண்டவர் சொல்கிறார், நான்
அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களை கைவிடாதிருப்பேன். ஏன்னா நான் முதல்ல சொன்னேன், நம் ஆண்டவர் ஒரு தாயினும் மேலான ஆண்டவர். ஒரு பிள்ளை அழும்போது, உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் அழும்போது, அழுகை மூலமாய் தன் கஷ்டத்தை சொல்லும்போது, எப்படி ஒரு தாய் அதை புரிந்து கொண்டு தன் பிள்ளைக்கு செய்வதை கடமையை செய்கிறாளோ, தாயின் மேலால் அன்புள்ள ஆண்டவர் பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பிரச்சனைகளை அழுகை வயலாய் சொல்லும்போது, அழுது நாவுகள் வரலும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஜெபத்தை கேட்பேன், நான் செவி கொடுப்பேன், கைவிடாதிருப்பேன். நான் பாடமாக படிக்க கேட்ப பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதியிலே தெரிந்த அழகான திருமறை பகுதி அது உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது நன்கு தெரிந்த ஒரு பகுதி. ஆகாருடைய நிகழ்ச்சி. ஆகார் எல்லாம் இழந்து, உங்களுக்கு தெரியும், எவ்வளவு வசதியாக இருந்தவள், செல்வ செழிப்போடு இருந்தவள், சிறப்பாக இருந்தவள், வெளியே வீட்டை விட்டு வெளியேற்றப்படும் பொழுது, தன் பிள்ளையோடு வெளியேற்றப்படும் பொழுது கைவிடப்பட்டவள், ஒன்றுமில்லாதவள், அடுத்த நிமிடம் என்ன செய்ய வேண்டும் என்று வழி தெரியாதவள், எப்படி வாழ்வோம் என்று தெரியாதவள். குறிப்பாக திருமறைப்பதை நாம் படிக்கிறோம், தன் பிள்ளை தண்ணீர் இல்லாமல் சாகும் சூழ்நிலையில், அதனால் இயேசு சொல்கிறார், அழுது நாவெல்லாம் வறண்டு போகும்போது, தன் பிள்ளைக்காய் அழுது புலம்பி நாவெல்லாம் வறண்டு போகும்போது கர்த்தர் ஆகாரின் ஜெபத்தை கேட்டார். ஆகாரின் ஜெபத்தை கேட்டார். அன்பானவர்களே, இங்கு நான் இவ்வாறு அதை யோசிப்பேன். ஆகாரின் ஜெபம் என்பது, அழுகை என்பது வாழ்வு தேடிய ஜெபம், வாழ்வு தேடிய வேண்டுதல். என்ன வாழ்வு? தன் பிள்ளை சாக போகிறது. நான் எப்படி அதை பார்ப்பேன்? நான் எப்படி பிள்ளைக்கு தண்ணீர் கொடுப்பேன்? என் பிள்ளையை நான் எப்படி வாழ வைப்பேன்? இந்த பிள்ளையை எப்படி காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிற வாழ்வு தேடிய தாகம் அவளுக்கு ஏற்பட்டது. வாழ்வு தேடிய தாகம். இந்த நேரத்தில் ஆண்டவர் அங்கே தண்ணீரை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், உயிரை கொடுப்பார். ஆண்டவருடைய அருள் அவளுக்கு கிடைப்பது. அன்பானவர்கள், இந்த காலை வேளையிலே கர்த்தர் நாம் தெரிந்த செய்தி இதுதான். வாழ்வு தேடி நான் எப்படி வாழ்வேன் என்று அங்கலாய்க்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு வாழ்வு தருவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் உலகிலே பார்க்கும் இதே சூழ்நிலையை பார்க்கிறோம் இல்லையா? நாம் தினந்தோறும் பார்க்கிறோம், வாலிபர் பிள்ளைகள் படிப்பார்கள், வேலை இல்லை, படித்துவிட்டு வெறுமையாக இருக்கிறார்கள். சுமார் 1.5 ஆண்டு காலமாக வெறுமையாக இருக்கிறார்கள். இதனாலே வாழ்க்கை முழுவதுமாக துன்பத்தினராக போய்கொண்டிருக்கிறது என்ற வாழ்வில்லை. வாழ்வு பிள்ளைகள் பலர் தவறான பாதையிலே போகிறார்கள். பலர் தன் வாழ்விலே ஆசீர்வாதத்தை இழந்து போய் என்ன செய்ய தெரியாமல் மன அழுத்தம் காரணமாக தீய பழக்கத்துக்கு அடிமையாய் மாறிவிடுகிறார்கள். வேலை இல்லை, பொருளாதார பிரச்சனை. நாம் தினந்தோறும் பார்த்தோமே, பிள்ளைகள் திருமணங்கள் தடைபட்டிருக்கின்றன. திருமணம் நடத்த முடியவில்லை, எதிர்பார்ப்பு ஆசீர்வாதம் இல்லை, குடும்பங்களில் சமாதானம் இல்லை. இப்படி வாழ்வு தேடி அநேகர் கண்ணீர் வலிக்கிறார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் சிறுமையின் எளிமையானவர்கள், இப்படி பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீரோடு வந்து
நாவு வறண்டு கர்த்தருக்கு ஜெபிக்கும் போது வரும் பொழுது நான் அவளுக்கு செவி கொடுப்பேன். ஆகாருடைய ஜெபத்தை கேட்டு பிள்ளையின் உயிரை காப்பாற்றி வாழ்வு தந்த தெய்வம் நமக்கு தருகின்ற நம்பிக்கை என்னவென்றால், உங்கள் நாவு வரலும் போது நான் சும்மா பார்த்து இருக்க மாட்டேன். நாவு வரலும் போது நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன். நிச்சயமாய் வாழ்வு தருவேன் என்கிற நம்பிக்கையை நமக்கு தருகிறார். அன்பானவர்களே, ஏதோ காலை வேளையில் பரிசுத்தாவினால் தருகின்ற செய்தி இதுதான். கர்த்தர் சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது, ஆண்டவரே என் நாவு வறண்டு போயிற்று, என்ன செய்வது தெரியவில்லை. ஒரு பக்கம் பண பிரச்சனை, ஒரு பக்கம் வாழ்க்கை பிரச்சனை, பிள்ளைகள் வாழ்வை பெற்ற பிரச்சனை, நோயின் தாக்கம், வெளியே போக முடியவில்லை, என்ன செய்வது தெரியாமல் நாவு வறண்டு போய் அழுது புலம்பி இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நாவு வரலும் போது உன் ஜெபத்திற்கு நான் செவி கொடுப்பேன், கைவிடாதிருப்பேன் என்கிற நம்பிக்கையை நமக்கு தருகிறார். வாழ்க்கை பயணத்தில் அவன் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் இருக்கிற பாகம், வாழ்வு தேடிய பாகத்தில் நான் உன்னை கைவிடாதிருப்பேன். இரண்டாவதாக, புதிய ஏற்பாட்டிலே அழகான ஒரு பகுதி, ஒரு தெரிந்த ஒரு பகுதி, யோவான் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அழகாக ஒரு வசனத்தை நாம் பார்க்க முடியும். ஒரு தெரிந்த திருமறை பகுதி. இயேசுநாதத்தில் சமாரிய பெண் உரையாடல் செய்கின்ற அழகிய ஒரு திருமறை பகுதி. அந்த திருமறை பகுதியிலே சமாரிய பெண்ணுக்கு மாணவர் நீண்ட ஒரு உரையாடல் வருகிறது. கடைசியில் ஆண்டவர் சொன்னார், நான் தரும் தண்ணீர் நீ குடிப்பால் ஒரு பாகமே வராது, பாகமே வராது. அப்போ அந்த பெண்மணி அழகாக ஒரு கேள்வி கேட்டாள். அதான் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சொல்ல, ஆண்டவரே நான் இங்கே வந்து தண்ணீர் எடுக்காமல் இருக்க வேண்டும், அதற்காக ஒரு காலம் பாகமே வராத தண்ணீர் எனக்கு வேண்டும். அந்த தண்ணீருக்கு பாரு, நீ சொன்னீங்க இல்லையா, நான் தரும் தண்ணீர் குடிப்பால் ஒரு பாகமே வராது. அப்படி என்றால் அந்த தண்ணீர் எனக்கு பாரும். அர்த்தம் உள்ள ஒரு மிகுந்த பொருளுள்ள வார்த்தை. ஆண்டவரே ஒரு நாளும் பாகம் வரக்கூடாது. ஏன்னா பாகம் வந்தால் நான் அழுவேன், புலம்புவேன், நாவு வறண்டு போகும். ஜீவ தண்ணீராகிய உம்முடைய தண்ணீரை நீருக்கு தந்தால் எனக்கு பாகமே வராது. நான் எங்கும் போக வேண்டாம், அடிக்கடி தண்ணீர்கள் தேவையில்லை. நான் வீட்டிலே அமர்ந்திருப்பேன், நான் வீட்டிலே அமர்ந்திருப்பேன். நான் யோசிக்கிறேன், அது இவ்வாறு சொல்ல இல்லையா, ஆண்டவரே உம் அருள் இருந்தால், உம் ஆசீர்வாதம் இருந்தால், உம்முடைய கிருபை இருந்தால், உம்முடைய பராமரிப்பு இருந்தால் நான் எங்கே போவேன் சார்? ஒன்றும் போல தேவையில்லையே, நான் சந்தோஷமாக இருப்பேனே. நான் ஏன் அலைய வேண்டும்? ஏன் அலைய வேண்டும்? அலைய தேவையில்லை, நான் சந்தோஷமாக இருப்பேன். ஏன் அலைகிறேன்? ஏன் அலைகிறேன்? துன்பம் வருகிறது, துன்பம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லையே. அந்த பெண்மணி கேட்க, ஆண்டவரே நான் தண்ணீர் எடுக்க வருகிறேன், ஆனால் நீர் தரும் தண்ணீர் எனக்கு பாகமே வராது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த பாகம் தீர்க்கும் தண்ணீரை எனக்கு பாரும் என்று கேட்டாள். அன்பானவர்களே, ஆத்மீக வாழ்விலே வருகின்ற பாகத்தையும் நிரந்தரமாய் தீர்த்து நம்மை பாதுகாக்கிற இறைவன் என்று சொல்லலாம். ஆத்மீக வாழ்வில் இல்லையா, இந்த பெண்மணி நேசாவை தேடி நடந்தவள், வாழ்விலே துன்பத்தில் மத்தியில் இருந்தவள், பிரச்சனை மத்தியில் இருந்தவள். உண்மையான இயேசுவை பார்த்த பொழுது
அவள் சொல்லி, என் பாகப்பெல்லாம் தீரு சுவாமி, நான் வேற எங்கேயும் போக மாட்டேன், நான் வீட்டில் தான் இருப்பேன். அப்போ நான் உம்மோடு வாழ்வேன், உம்மோடு இருப்பேன், உம்மை விட்டு எங்கும் போக மாட்டேன். ஆனால் ஒன்று செய்யணும், அந்த பாகம் தீர்க்கும் தண்ணீரை எனக்கு பெற வேண்டும். நான் எங்கேயும் போக மாட்டேன், உம்மை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எவ்வளோ உண்மை பாருங்கள் அன்பானவர்களே. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் கர்த்தர் நம்ம பார்த்து சொல்கிறார் பாருங்க, என்ன தெரியுமா? நீ வாழ்வு பேடி அழுது புலம்பும் போது கர்த்தர் உன் பாகத்தை தீர்ப்பார். உன் ஜெபத்தை கேட்டு நான் உன்னை கைவிடாதிருப்பேன். ஆகாரின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கைவிடவில்லை, வாழ்வு தந்தார். சமாரிய பெண் வாழ்வு தரும் தண்ணீருக்காய் இயேசுவிடம் அந்த வாழ்வின் தண்ணீரை கொடுத்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கைவிடாதிருப்பேன். அதாவது உண்மையான மேசியா யார் என்பதை அவளுக்கு வெளிப்படுத்தினாள். அவள் சொன்னார், நான் வேற எங்கேயும் போக மாட்டேன், உம்மோடு வாழ்வேன், உம்மோடு இருப்பேன், அந்த சாக்கியம் போதும் என்று சொன்னார். அன்பானவர்களே, இயேசு அதை மிக அழகாக இங்கே சொல்றார் பாருங்கள். எளிமையும் சிறுமையுமானவர்கள் தாகத்தினால் நான் வறண்டு அழுது புலம்பும் போது நான் அவர்கள் கூக்குரலை கேட்பேன், அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த காலை வேளையில் கர்த்தர் சமூகத்தை காத்திருக்கிறோம். உண்மையிலேயே நான் மீண்டும் சொல்கிறேன், எத்தனையோ பிரச்சனைகள், வெளியே போக முடியலை, சொல்ல முடியவில்லை, பாடுகள், துன்பந்த இந்த உலகில் ஆண்டவர் சொல்ல, என் ஜனம் அழுது புலம்பி மாவு வரலும் போது நிச்சயமாய் நான் கைவிட மாட்டேன், ஜெபத்தை கேட்பேன் என்று சொல்கிறார். மார்ட்டின் லூதரை பற்றி நமக்கு தெரியும். ஒரு முறை மார்ட்டின் லூதரிடத்தில் சாத்தான் ஒருவன் வந்தானாம். சாத்தான் வந்து பேசினானாம். என்னன்னா, மார்ட்டின் லூதர், நீ பெரிய பாவி, நீ மோசமான மனுஷன், நீ பெரிய பாவி என்று சொன்னாராம். அப்பொழுது மார்ட்டின் லூதர் சொன்னாராம், அது சொல்லாமல் எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே, நான் பாவி, எனக்கு தெரியும், நீ சொல்ல தேவையில்லையே, நீ போ அப்படின்னு சொன்னாராம். அவன் விடல. மீண்டும் சாப்பான் அவனோட பேசியது, மார்ட்டினோடு பேசியது என்ன தெரியுமா? சரி, நீ பாவியல் உனக்கு தெரியறது இல்லையா? ஒரு ரட்சிப்பே இல்லை, ஒரு மீட்பே இல்லை, ஒரு விடுதலையே இல்லை, நீ அழிந்து போவாய் என்று சாப்பான் சொன்னதாம். அப்பொழுது மாற்று சொன்னதாம், இங்கே தான் நீ தப்பு பேசுகிறாய், இங்கே தான் உன் சிந்தனை தவறாய் இருக்கிறது. என்னவென்றால், என் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் தன்னையே அர்ப்பணம் பண்ணி இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டிருக்கிறார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவே நான் பாவம் செய்தேன், பாவிதான் இருக்கட்டும், அதே வேளையில் மீட்பில்லை என்று சொல்லாதே, வாழ்வில்லை என்று சொல்லாதே, அது ஒரு அறியாமை, போய்விடு என்று சொன்னாராம். இந்நாட்களில் நாம் பல நேரத்திலே பல சொல்லுவார்கள், எல்லாம் போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிந்தது என்று சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறார், நோ, இல்லை, வாழ்வுண்டு, மீட்புண்டு, கல்வாரி ரத்தத்தினால் விடுதலை உண்டு என்பதை சொல்லுகிறார். எவ்வளோ அர்த்தமுள்ள வார்த்தை பாருங்கள். இந்த காலையில் ஆண்டவரே, என் மாவு வறண்டு போயிற்று, அழுது அழுது நான் புலம்பி புலம்பி என் நாவெல்லாம் வறண்டு போயிடுச்சு, ஆனால் நிச்சயமாய் நம்புகிறேன், கைவிடாத கர்த்தர் என்னோடு இருக்கிறேன், உம்மை நம்பி உம்மை நோக்கி பார்த்தேன், என்னை கைவிடாதுன்னு சுவாமி என்று கேட்கலாமே. அப்படி என்று சொன்னால், ஆகாரம் ஜெபத்தை கேட்டு வாழ்வு தந்த தெய்வம், சமாரிய பெண்ணுடைய அழுகையை பார்த்து வேண்டுதலை கேட்டு
வாழ்வின் பணியிலே பங்கு அவளை ஆசிர்வதித்த தெய்வம் நிச்சயமாய் நம் வாழ்வில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாற்றி நம் ஜெபத்தை கேட்பார். ஒரு பிள்ளை அழும்போது எதற்கெல்லாம் அழும்படி தெரியாது, ஆனால் தாய்க்கு தெரியும். நம் ஆண்டவர் தாயின் மேலான ஆண்டவர், அன்பு ஆண்டவர். நம் ஜெபத்தெல்லாம் கேட்டு நம் அழுகையை பார்த்து நம் தேவையை சந்திப்பாராக. நம்பிக்கையோடு நாம் பயணம் செய்வோம். ஏன்னா நம் ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர், வாழ்வுத்தன் தெய்வம். இந்த நம்பிக்கையை நாம் ஒரு நாள் விட்டுவிடாமல் இந்த நம்பிக்கையில் பயணம் செய்வோம். கர்த்தர் அனைவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆம். அன்பானவர்களே, ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட நாம் நிச்சயம் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஆண்டுடைய பாதத்திலே காத்திருக்கவும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கவும் கடவுள் நமக்கு நினைப்பூட்டி இருக்கிறார். நிச்சயம் ஆண்டவர் காப்பார். தொடர்ந்து ஆண்டுடைய பலத்த கரம் நம்மை பாதுகாக்கும். இந்த ஆராதனைக்கு இறுதியாக 465வது கீர்த்தனை 465, காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார், கலங்காதே மனமே என்ற பாடலை நாம் இருந்த நிலையிலேயே பாடலாம். உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார், கலங்காதே மனமே காத்திடுவார். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார், கலங்காதே மனமே காத்திடுவார். கண்ணுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்திட்ட ஆசிகளை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார், கலங்காதே மனமே காத்திடுவார். ஆதரவாய் பல ஆண்டுகளில் பரநடைக்கலமாயிருந்தார், காதலுனோர் அவர் கைப்பணி செய்திட கனிவுடனாதரித்தார், தரித்தார், 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 பரிசுத்தத்தில் அலங்கரித்தார். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார், கலங்காதே மனமே காத்திடுவார். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார், கலங்காதே மனமே காத்திடுவார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே,
உம்முடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் சுவாமி. வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்து துன்பங்களினால் நாங்கள் சூழ்ந்து என்ன செய்வதென்று தெரியாமல் கதறும் போது எங்களை கைவிடாமல் எங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்வு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் செய்தான், ஆத்மீகம் சார்ந்த பிரச்சனைகள் தான் செய்தான், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் எங்களை கைவிடாமல் உண்மையிலேயே எங்களை நேசித்து ஒரு தாயின் மேலான ஆண்டவர் என்ன தேவை என்பதை அறிந்து உதவி செய்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை விளையாடு சமத்து அமர்ந்து ஆண்டவரே என் பிரச்சனையை பாரு, என் தேவையை சந்தியும், தீமைக்கு விளக்கும், நல்ல ஆரோக்கியம் பாரு, நான் என்ன செய்வேன், யாரத்தில் போவேன் என்று கதறி துடிப்பு உன் சமத்தை ஜெபிக்கின்ற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே நீ ஒருவரே எங்களுக்கு நம்பிக்கை, எங்களுக்காய் வாழுப்ப தெய்வம் நீர். அந்த நம்பிக்கையோடு மட்டும் வந்திருக்கிறோம் சுவாமி. உண்மையிலே புதிய வாரம் அற்புதத்தின் வாரமாய் அதிசயத்தின் வாரமாய் கர்த்தரை கைவிடவில்லை, நன்மை பண்பார் என்று நன்றி சொல்லுகின்ற நல்ல நாட்கள் விளக்கு கர்த்தர் கிருபையை பாரு. என் வாழ்க்கைக்கு எல்லா பிரச்சனைகளும் மாறிப்போய் உண்மையிலேயே நிறைவான நன்மைகளை அனைவரும் சொந்தமாக்கிற அருள் தாரும் சுவாமி. ஒரு நாளும் நம்பிக்கை நாங்கள் விட்டு விடாமல், சோர்ந்து போய்விடாமல் தைரியப்படுத்தி எங்களை கர்த்தர் பாத தொழுவதாக. என் குடும்பங்கள், என் வாழ்வு சொன்ன பணிகள் அத்தனையும் நன்மை அமைத்த சுவாமி. நம்பி உன் செல்ல கற்பில் எங்களை பந்து விட்டோம். கர்த்தர் கைவிடாதலும் எங்களை ஆசீர்வதியும். அவர்தான் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. அருள்நாதருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய அருள் நிறைந்த ஆண்டுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் நம் வாழ்வோடும் நாம் எதிர்பார்த்திருக்கின்ற எல்லா ஆசிகளோடும் என்றும் என்றுமான சதா காரணம் இருப்பதாக. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்
இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அதட்டினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அதட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில்
வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.